அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே த்ரூ ஹோல் காம்போனன்ட். எஸ்எம்டி காம்போனன்ட்டுக்கும், த்ரூ ஹோல் காம்போனன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பார்க்க போறோம். த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர். இது 25 வோல்ட் 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் த்ரூ ஹோல் காம்பனண்ட். இது ஒரு மினி பேட்டரின்னு ஆல்ரெடி கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்இடி. இது ஒரு லைட் எமிட்டிங் டயோடு, ஒரு இண்டிகேஷன் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருப்பேன். இண்டிகேஷன் பர்பஸ் மட்டும் இல்லாமல் பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறது இந்த எல்இடியை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இது த்ரூ ஹோல் காம்பனண்ட்டு தான். இந்த த்ரூ ஹோல் காம்பனண்ட்டில் தான் அடினோ செக்ஷனில் நார்மல் ப்ரெட் போர்டில் கனெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்இடியை வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக ஒரு எல்இடி க்ளோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்இடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இது ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7805 அப்படின்ற ஒரு ரெகுலேட்டர் ஐசி. இந்த ரெகுலேட்டர் ஐசி நம்ம 12 வோல்ட்லேருந்து 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர்ஸ் 330 ஓம்ஸ், 100 ஓம்ஸ், 2K 1K அந்த மாதிரி நிறையா டைப்ஸஸ் இருக்குது. இதுவும் த்ரூ ஹோல் காம்பனண்ட்டு தான். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு த்ரூ ஹோல் காம்பனண்ட்டு தான். இது கலர் கோடிங்கை பேஸ் பண்ணி இந்த காம்பனண்ட்டில் என்ன வேல்யூ அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக இதெல்லாமே ஒரு சர்க்யூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தேவை, அடிப்படையான விஷயங்கள். இது போக இன்னும் நிறையா காம்பனண்ட்ஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கிற காம்பனன்ட்ஸு அவ்வளோதான். அதனால தான் நான் காமிச்சிருக்கேன். கம்மிங் அதர் வீடியோஸில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பை பண்ணி நான் காமிக்கிறேன் என்னென்ன த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ், சர்ஃபேஸ் மவுண்டட் டெக்னாலஜி ஆர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிசிபி போர்டில் மேலேயே மவுண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் சர்ஃபேஸ் மவுண்டட் காம்பனன்ட்ஸ். இந்த சர்ஃபேஸ் மவுண்டட் காம்பனன்ட்ஸஸ் இப்போ மேக்ஸிமம் எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கிறனால தான் எல்லா மதர் போர்டும் கொஞ்சம் காம்பேக்டாக, சின்னதாக, புது ஃபியூச்சர்ஸ் சின்ன சைஸஸ், சின்ன டைமென்ஷன்ஸ்லேயே கொண்டு வர முடியுது. அதுதான் இந்த சர்ஃபேஸ் மவுண்டட் டெக்னாலஜியோட அட்வான்டேஜஸ். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மதர் போர்டு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மதர் போர்ட்ஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதில் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்ஸ், ஆசிலேட்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் என்னென்ன காம்பனன்ட்ஸஸ் இருக்குது அப்படின்றது, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எல்இடி இருக்குது. இதுதான் எஸ்எம்டி எல்இடின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்டி எல்இடி பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலரில் எரியும் அண்டு ப்ளூ கலரில் எரியும். மல்டிமீட்டரில் கரெக்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்இடியில் வைக்கணும். அப்போனா தான் எல்இடி க்ளோ ஆகும். இது ஒரு டயோடு தான், ஒன் வே ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸ். அதனால் கரெக்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்இடி க்ளோ ஆகும். இது ரெட் கலர் லைட்டில் எரியுது, இது ப்ளூ கலர் லைட்டில் எரியும். ஓகேவா? இதுதான் எல்இடி. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். அடுத்து ரெசிஸ்டர். ஓகேவா? சின்னோண்டாக இருக்கா, நடுவில் பிளாக் கலரில், ரெண்டு சைடு சில்வர் கலரில் இருக்கா, இதுதான் ரெசிஸ்டர்ஸ். எஸ்எம்டியோட ரெசிஸ்டர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் காம்பனண்ட்டோட ரெசிஸ்டர் காமிச்சிருப்பேன். எஸ்எம்டியோட ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா ரெண்டு சைடு சில்வர் கலரில், நடுவில் பிளாக் கலரில் இருக்கும், ரொம்ப சின்னோண்டாக இருக்கும். இதுதான் ரெசிஸ்டர். உங்களுக்கு இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். ஓகேவா? தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சின்னோண்டா நடுவில் பிளாக் கலரில், ரெண்டு சைடு சில்வர் கலரில் இருக்குல்ல, அதுதான் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. சின்னோண்டா நடுவில் பிளாக் கலரில், ரெண்டு சைடு சில்வர் கலரில் இருக்கா, இதுதான் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஓம்ஸ் லைனில் மாறும். 0 ஓம் ரெசிஸ்டர், 100 ஓம் ரெசிஸ்டர், 104, 10K இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா அது ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் அப்படின்றது எப்படி இருக்குன்னா சேம் இதே மாதிரி தான், ரெண்டு சைடு சில்வர் கலரில் இருக்கும், நடுவில் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுதான் கெப்பாசிட்டர். இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே செராமிக் கெப்பாசிட்டர்ஸ்.
ஸோ போர்டில் செராமிக் கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் ப்ரௌன் கலரில் 2 சைடு சில்வர் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து செராமிக் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ ஒரு சர்க்யூட்டில் வந்து கரெக்டான எனக்கு அவுட்புட் வரதுக்கு பியூர் டிசி வரதுக்கோ கரெக்டான அவுட்புட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இண்டக்டர். ஸோ இண்டக்டர்ன்றது ஒரு கரண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன் நான். ஸோ இண்டக்டரும் சேம் அதே மாதிரி தான், ரெசிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். 2 சைடு சில்வர் கலரில் நடுவில் பிளாக் கலரில் இருக்கும். பட் ரெசிஸ்டரை கம்பேர் பண்ணும்போது இண்டக்டரோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதான் வந்து இண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு போர்டில் வந்து காமிக்கிறேன் இண்டக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரெசிஸ்டரை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இண்டக்டர் பார்த்திங்கன்னா நடுவில் பிளாக் கலர் 2 சைடு சில்வர் கலரில் இருக்கா, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது ரெசிஸ்டர், அதுக்கு மேலே உள்ளது வந்து இண்டக்டர். ஸோ அதை விட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரே கலர் காம்பினேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டயோடு. ஸோ டயோடு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும், பியூர் பிளாக்காக இருக்கும். 2 சைடு வந்து லைட்டாக வந்து பின் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த போர்டில் டயோடு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல, பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நடுவில் பிளாக் கலரில் இருக்கும், 2 சைடு லைட்டாக ஒரு சின்ன கம்பி நீட்டின மாதிரி இருக்கும், அதான் வந்து டயோடு. இந்த போர்டில் டயோடு இல்லை, உங்களுக்கு இமேஜை நான் வந்து காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இமேஜு. ரொம்ப சின்னோண்டா நடுவில் பிளாக் கலரில் 2 சைடு சின்ன பின்னு இருக்கும், அதான் டயோடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டிரான்சிஸ்டரில் வந்து 3 பின் டிரான்சிஸ்டர்ஸ், 5 பின் டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் 6 பின் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் செக்ஷனு, நெட்வொர்க்கிங் லைனில் செக்ஷனு, வரக்கூடிய இன்புட் அவுட்புட் லைனில் என்ன மாதிரி எனக்கு வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிரான்சிஸ்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த அண்டிகேட், ஆர்கேட் அப்படின்ற இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அண்டிகேட், ஆர்கேட்டுமே இந்த டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் லைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 பின் டிரான்சிஸ்டர்ஸ், 5 பின் டிரான்சிஸ்டர்ஸ், 6 பின் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்ற டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த போர்டில் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது, இந்த நடுவில் இருக்கிறது தான் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ மேலே உள்ள 3 பின்னு, கீழே 2 பின். ஸோ இது எல்லாமே ஐசிஸ். இது வந்து ரொம்ப சின்னோண்டாக இருக்கும், அது வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கம்மிங் அதர் வீடியோஸில் கொஞ்சம் கிளியர் கட்டான லேப்டாப் மதர் போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு காம்பனன்ட்ஸஸுமே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்க்குறது வந்து ஐசி. ஸோ பிளாக் கலரில் இருக்கும், கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஐசிஸில் வந்து நிறையா டைப்ஸஸ் இருக்குது. ஸோ QFP இருக்குது, SMD டைப்லேயே வந்து நிறைய டைப்ஸஸ் இருக்குது. ஸோ அடுத்த செக்ஷனில் அதை காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.